அதிமுக தாவேக்கெல்லாம் சேருது அப்படின்னா ரொம்ப பலமான கூட்டணியாக வந்துட்டு பிளான் பண்ணுறாங்களோ? அவங்களுடைய பலத்துக்கு அளவே கிடையாதுங்க. தேர்தல் ஆணையம் அவங்கக்கிட்ட தானே இருக்குது. அப்புறம் அதை என்ன பண்ண முடியும்? நீங்கள் இப்போவே வெற்றி நிறுத்த நீங்கள் ரிசல்ட்டெல்லாம் போட்டாங்க. அவங்க ரிசல்ட்டெல்லாம் போட்டாச்சு. யார் சீஃப் மினிஸ்டர் எல்லாம் போட்டாச்சு. சும்மா ஒரு நாளைக்கு வந்து ஓட்டு போடுறீங்கன்னு சொல்லி கணக்காட்டி பீகார் நடந்தது மாரி கணக்காட்டிவிட்டு எலெக்ஷன் நடந்ததாக சொல்லுவாங்க. அப்போ 2027 யார் சார் சிஎம்? அப்போ அமித்ஷாவுடைய கீழே அவர் யாரை காட்டுறாரோ அவங்க தான் வரும். ஆனால் இப்போ அமித்ஷாவுடைய கீழே தான் விஜய் இருக்காருன்றீங்க. அப்போ விஜய் முதல்வர் வாய்ப்பு விஜய் போடுவாங்களாங்கிறது ஒரு டவுட் எனக்கு. ஏன்னா விஜய்க்கு அவங்க அப்பா ஒரு ஸ்ட்ராங் ஆடு. அவர் சொல்கிறத கேட்டுக்கிட்டாருன்னா நம்ம பிடியிலேருந்து போனாலும் போயிடுவாருங்கிற பயம் அமித்ஷாவுக்கு இருக்கும். அதனால் பழனிசாமியே இருக்குன்னு சொன்னார்னு ஆச்சரியப்பட மாட்டேன். ஏன்னா அவர் மாதிரி சொன்ன பேச்சை கேட்குற ஆள் யாரும் இருக்க மாட்டாங்க. மற்றவனாவது கொஞ்சமாக சுயமாக சிந்திப்பான். இவர் மாதிரி சொன்னதை அப்படியே அச்சரம் பச்சக்காமல் கேட்குற ஆள் நீங்கள் கிடைக்கவே கிடையாது. அந்த மாதிரி ஒரு அடிமை உங்களுக்கு உலகத்தில் கிடைக்க மாட்டான்.